ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேடிங் பேசிக் ட்ரேடிங்கில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் பற்றி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் பற்றி இதில் நம்ம பேசலாம். இப்போது நம்ம ட்ரேடிங் பண்ணணுன்னா எல்லாருக்குமே கம்பல்சரி டிமேட் அக்கௌண்ட்டு தேவை. இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க மாதிரி ட்ரேடிங்க்கு தேவையான அக்கௌண்ட் பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட். இது வந்து நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்காங்க, ஓகேவா. இப்போ இது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஏஞ்சல் ஒன். இது நிறையவே இருக்குது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எது தேவையோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஏஞ்சல் ஒன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஹோம் பேஜ் இருக்குது, வாட்ச் லிஸ்ட் இருக்குது, போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸ், அக்கௌண்ட். அதில் ஹோம் பேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ். இதே மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் இதில் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் போடுவோமே, பெல், பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்னா நம்ம இதில் மேலே எடிட் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி வருது. பஜாஜ் காயின், பஜாஜ் ஹிந்த், அந்த மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ்னால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து சார்ட்டுன்னு இருக்குல்ல, சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட சார்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எல்லா சார்ட்டுமே நம்ம இந்த மேலே பாக்ஸில் போட்டால் பாக்ஸில் வந்து எடிட் பண்ணோன்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேவா. இப்போ நம்ம நிஃப்டிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது நிஃப்டி சார்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஆப்ஷன் செயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டை தான் ஓப்பன் பண்ண போகிறோம், ஓகேவா. இந்த மேலே இருக்க நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதிலே வந்து அப் ட்ரெண்டுக்குன்னா சிஇ, டவுன் ட்ரெண்டுக்குன்னா பிஇ, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறது தான் ஆப்ஷன் செயின், ஓகேவா. அது நம்ம வர வீடியோஸில் கண்டினியூஸாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும், ஓகேவா. இதில் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய டூல்ஸஸ், ஓகேவா. லைனு, அதே மாதிரி பாக்ஸ் போடுறது, எதை நோட் பண்ணணும்னு நோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேன்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம மினிட்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ 1 மினிட் நான் வைக்கிறேன்னா இது வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் 1 மினிட்டில் வந்த ஹேண்டில் ஸ்டிக்ஸ், ஓகேவா. இது ஒரு 1 மினிட்டு, அடுத்தது வந்தது அடுத்தது. இதில் டைம் கீழே வருது பாருங்கள். 5:28க்கு வந்துச்சா, சாரி 3:28, இது 3:29. 3:29க்கு உருவாகி 3:30க்கு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. எவ்ரிடே வந்து மார்க்கெட் டைம் வந்து 9:15 to 3:30, ஓகேவா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட் டைம். இப்போது இதில் டைமிங் சேஞ்ச் பண்ணுறது, இப்போ 1 மினிட் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்ட்ராடே பண்ணும்போது மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்னால் செக் பண்ணிக்கலாமா. இது பாருங்கள், 3:20க்கு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் இருக்கிறது 3:25, அதுதான் லாஸ்ட்டு ஹேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கலாம். டே ஒரு நம்ம வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்னா ஒரு லாங் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ 15 மினிட்ஸ் வச்சுப்போம். 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இது வெர்டிக்கல் லைன் இது வச்சுக்கலாம் டைமுக்கு. இது பாருங்கள், லாஸ்ட்டு ட்ரேடிங் டேஸில் வந்து 15 மினிட்ஸ்னால் இப்போ 9:15க்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி 9:30க்கு க்ளோஸ் ஆகும். எவ்ரி 15 மினிட்ஸுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது 9:30ஓடது. நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தது வரும் 10. ஒரு 15 மினிட்ஸுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வரும், ஓகேவா. இப்போ இதுவே நீங்கள் வந்து 1 ஹவருக்கு வைக்கிறீங்க. 1 ஹவருக்கு வைக்கிறீங்கன்னா 9:30 9:15 நம்மளோட மார்க்கெட் டைம். அப்போ நெக்ஸ்ட்டு 1 ஹவர் என்னது 10:15. 9:15க்கு 9:15லேருந்து 10:15 வரைக்கும் உள்ள ஹேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு இது எப்போ வரும் 10:15. எவ்ரி 1 ஹவருக்கும் ஒரு ஹேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி டைமிங் சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ 1 டே வைக்கிறோம். 1 டே வைக்கிறோன்னா இங்கே இருக்க ஹேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்று பெர் டேயில் ஃபார்ம் ஆன ஹேண்டில் ஸ்டிக்ஸ், ஓகேவா.
இப்போ இது வந்து இது 16th அன்னைக்கு ஃபார்ம் ஆனது, இது வந்து 17th அன்னைக்கு. எவ்ரிடே ஹேண்ட் ஸ்டிக்ஸோட ஃபார்மேஷன் இதில் நமக்கு தெரியும். அப்புறம் அந்த டே அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இது வந்து ஹேண்ட் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ணுமா. ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு ஷேர் மார்க் ஹேண்ட் ஸ்டிக்ஸ் வந்து பார் டைப்பில் தான் இருந்துச்சு. ஓகேவா, பார் டைப்பில் இருக்கும்போது நம்மளால் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார் டைப்லேயே நான் வைக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும். இதை வச்சு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஜாப்பனீஸ் தான் ஹேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷனை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இது ஹேண்டில்ஸ். இதுவே நீங்கள் வந்து லைனாகவும் வைக்கலாம், பாக்ஸ் மாதிரி, இந்த மாதிரி ஒன்றுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ ஹாலோன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி. ஓகேவா, பட் வந்து லைனில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி லைன் ஹேண்ட் ஸ்டிக்ஸ் எல்லாமே லைன்லேயே தெரியும். இப்போ மார்க்கெட்டு ரன்னிங் டைமில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டோட பேட்டர்ன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு லைன் ஃபார்மில் வைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கும். இப்போ இதுவே நீங்கள் ஹேண்ட் ஸ்டிக்ஸாக வச்சா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இப்போ பாருங்களேன், சர்க்கிள் போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம ஹேண்ட் ஸ்டிக்ஸாக பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்குது. இப்போது அதையே நீங்கள் லைன் ஃபார்மேஷனில் பாருங்கள், எப்படி தெரியுது, ஒரு ஷேப் தெரியுதா? இது வந்து ஆனால் இதை வச்சு இந்த லைன் ஃபார்மேஷனை வச்சு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பார்க்கலாமே தவிர, பட் ஹேண்ட் ஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்டிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது ஒன்றும் வால்யூம்னா அந்த வால்யூம் ஆட் ஆகும். எது நமக்கு தேவையோ, இப்போ நம்ம கற்றுப்போம்ல, இதில் ஏதாவது கற்றுப்போம், அந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை செலக்ட் பண்ணி ஸ்டார் கொடுத்துட்டா போதும். இப்போ நான் இதை கொடுக்குறேன், மூவிங் ஆவரேஜ் கொடுக்குறேன். இதுதான் மூவிங் ஆவரேஜ். ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கா, அதுதான் மூவிங் ஆவரேஜ். இப்போ நான் வந்து வால்யூம் கொடுக்குறேன்னு வைங்களேன். வால்யூம் கொடுத்தீங்கன்னா இந்த கீழே லைன்ஸ் மாதிரி வருதில்ல, இதுதான் லைன் வால்யூம்ஸ். இப்போ இந்த சார்ட்டில் வந்து கீழே லைன் மாதிரி தெரியுதில்ல, அதுதான் வால்யூம் இண்டிகேட்டர். இப்போ நான் வால்யூமை ரிமூவ் பண்ணால் இந்த கோட்ஸ் வந்து போயிடும் பாருங்கள். இப்போ இந்த வால்யூமை நான் வந்து ஸ்டார் எடுத்துட்டேன். இதில் போய் க்ளோஸ் போயிடுச்சா வால்யூம். ஆக்சுவலாக நம்ம ப்ரெஸ் பண்ணனாலே இங்கே இருக்கும் ஒன்றும். இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் அந்த ஆட் பண்ணியிருக்க இண்டிகேட்டர்லாம் இங்கே விசிபிள் ஆகும். MA9 அப்படி இருக்குல்ல, அதில் அந்த MA9 இதை நான் இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா ஒன்றும் க்ளோஸ் ஆகிரும். தேவைன்னா நம்ம அந்த இண்டிகேட்டரில் போய் ஆட் பண்ணிக்கலாம். போயிடுச்சு. ஓகேவா, இதில் இண்டிகேட்டர்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் மேஜராக தேவையானது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க லைன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட் ஒன் வந்து கிராஸ், டாட், ஆரோ, எரேசர் இருக்குது. ஓகேவா, அது மேக்ஸிமம் அவ்வளோவா தேவைப்படாது. லைன்ஸ் வந்து கம்பல்சரி தேவைப்படும். இப்போ ட்ரெண்ட் லைன் ஒன்று எடுத்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ 5 minutes வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி போட்டது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி டச் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கணும். ஓகேவா, அதாவது இந்த ஒரு லைன்லேயும் அது வந்து ரியாக்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இதை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம இதை கற்றுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். அப்புறம் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்னா ஒரு லைன் எடுத்துகிட்டு இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் நமக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படும். இதில் நீங்கள் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஓகேவா,
அப்புறம் ஏதாவது இப்போ நம்ம நோட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி வைக்கணும், இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு வந்து இந்த சப்போர்ட் இந்த டெக்ஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடிட் பண்ணோன்னா இப்போ சப்போர்ட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி அது எந்த இடத்துல வேணுமோ நம்ம எடுத்து போய் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இது ஒரு டூல்ஸ், இம்பார்ட்டன்ட் டூல்ஸாக இருக்கும். எந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் அன்றைக்கி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது அன்றைக்கி நமக்கு லாஸ்ட் டே நடந்த ட்ரேடிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில். ஓகேவா? எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். $279 பாயிண்ட்ஸ் வந்து அன்றைக்கி மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு நாளுக்கும் அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா 125 பாயிண்ட்ஸ் தான் அன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ஸான டூல்ஸ் என்னென்னா இந்த பேரல் சேனல்னு இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு என்ன லைன் வேணுமோ இதெல்லாமே லைன் ஃபார்மேட் தான். அப்புறம் பேரல் சேனல் இது இருக்குல்ல, இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாமே டெலீட் பண்ணிப்போம். டெலீட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஆப்ஷனில் டெலீட் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு ரிமூவ் ட்ராயிங் அப்படி அதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் வந்து பேரல் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா இப்போது அது நான் டச் பண்ணிவிட்டு இப்படி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி சேனல் ஃபார்மேஷன் இன்கேஸ் வந்து சைடு வேஸ்லலாம் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறது வந்து பிவட் லைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் மேலே கீழே சப்போர்ட்டு, மேலே ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போது ஒன்றி மேலே பிரேக் பண்ணலாம், இல்லைன்னா கீழே பிரேக் பண்ணலாம். அதை பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ண முடியும். அதனால் கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டெய்லி நமக்கு யூஸ் ஆகிற இண்டிகேட்டர். இப்போ இதை டெலீட் பண்ணிப்போம். டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இண்டிகேட்டரை டச் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரி விக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் பாருங்கள், அப்போ வந்து நமக்கு இந்த இண்டிகேட்டர் மெயினாக யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்குது, இவ்வளோ பெருசுக்கு தேவையில்லை, இந்த இடத்துல போடலாம். இதுவுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரி விக் ஃபார்மேஷன் வரும்ல, அந்த டைமில் வந்து இது நமக்கு பாக்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு இந்த விக் வர இடத்துலையும் மார்க்கெட் வந்து நல்ல ரியாக்ஷன் கொடுக்கும் எப்போவுமே. இந்த இடத்துல விக்ஸ் இருக்குது பாருங்கள். பாருங்கள், மேலே போன மார்க்கெட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ரியாக்ட் ஆகி திருப்பி டவுன் ஆகிட்டுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விக்குக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதை க்ளோஸ் வச்ச மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் டே மேலே வந்துச்சு, மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் அந்த பாக்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணோன்னே எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விக் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஓகேவா?
இன்றைக்கி இவ்வளோ போதும். இப்போது மேக்ஸிமம் இவ்வளோ இண்டிகேட்டர் தான் தேவைப்படும். இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆனதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி கூட வைக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ட்ரெண்ட் லைனு, ஹரிசாண்டல் லைனு, பேரல் சேனலு, அப்புறம் வந்து இந்த பாக்ஸு, இது எப்போவுமே தேவைப்படும். இது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஒன்றும் போய் தேட தேவையில்லை. இந்த மேலேயே நீங்கள் டச் பண்ணி லைன் வேணால் லைன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸுக்கும் வர நாட்களில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹேண்டில் ஸ்டிக்ஸு, பையிங் கண்டிஷன், செல்லிங் கண்டிஷன், அப்புறம் ரிஜெக்ஷன் பிளாக்கு, இதெல்லாம் பற்றி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். லைவ்லேயும் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி செக்ஷன் மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.